ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சரன்ஸ் கிச்சனில் பஹ்ரைன் ஃபுட் ஃபெஸ்டிவல் 2025 தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மராசி கலேரியா மால் பக்கத்தில் ஒரு ஓப்பன் ஏரியாவில் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல குளிராக இருந்ததால் சூப்பராக இருந்தது. அந்த காற்றுல அதை அசைகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. பஹ்ரைன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனை க்ளோஸ் பண்ணிடலாம், இன்னைக்கு ஜாலி தான் நமக்கு, அங்கே போயிட்டு நிறைய வெரைட்டியில் நம்ம ஃபுட்டெல்லாம் ஒரு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி அங்கே உள்ளார போகணும். ஆனால் அங்கே என்ன நடந்தது, நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. இங்கே நிறைய ஃபுட் வெரைட்டிஸ், குழந்தைகளுக்கான கேம்ஸு, அது மட்டும் இல்லாமல் அரபிக் ஸ்டைலில் மியூசிக் எல்லாமே இருந்தது. நம்ம என்ட்ரன்ஸ் முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் ட்ரிப் ஒன்று நடந்துச்சு. அது எப்படி இருந்தது பார்க்கலாம். பஹ்ரைனோட லோக்கல் ஸ்டைலில் இந்த பேண்ட் ட்ரிப் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஷாப்ஸ் எல்லாமே சுற்றி அவங்க நடந்து மியூசிக் போட்டுகிட்டே வந்தாங்க. இது எல்லாரையுமே கவர்ற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மக்களோட மக்களாக இணைந்து நல்ல ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஏன்னா அந்த நாட்டோட ஸ்டைலில் இருக்க ஃபுட் எல்லாமே இங்கே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்தா, பீஸா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. இங்கே நிறைய ரிங் லைட் ஊஞ்சல்லாம் இருந்தது. அதில் எல்லாரும் உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொட்டோட்டோ டவர்னு ஒரு ஷாப் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா பொட்டோட்டோவில் இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டோட்டோ நல்லா ரன்னிங்கில் இருந்தது. எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பஹ்ரைனிஸ் எல்லாமே பேண்டர் போட்டுட்டு கடைகளை சுற்றி வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. பாருங்க, அடுத்த ரவுண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கலர்ஃபுல்லாக நல்லா லைட்டெல்லாம் போட்டுட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது காற்றுல நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்க்க அழகாக இருந்தது.
கொஞ்சம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியில் வந்து ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நமக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இங்கே ஸ்ட்ராபெரியில் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு கப்புக்குள்ளே போட்டு அதில் நிறைய சாஸ் எல்லாம் போட்டு அதில் ஒரு ஸ்டிக்கை வச்சு கொடுத்தாங்க. இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் இதில் சாஸ் எல்லாம் போட்டு கொடுத்தது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இந்த ஷாப்ல நிறைய கேண்டீஸ் இருந்தது. எல்லாமே கலர் கலரா வித்தியாசமா சூப்பரா இருந்தது. குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வாங்காம வர மாட்டாங்க. அந்த மாதிரி கவர்ற மாதிரி இருந்தது எல்லா கேண்டீஸுமே. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இதில் குழந்தைகளுக்காக நிறைய வச்சுருந்தாங்க. இதில் நம்ம பெரியவங்களுமே விளையாடலாம், அந்த மாதிரியும் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மியூசிக் போட்டிருந்தாங்க. அது எப்படி இருந்தது பார்க்கலாம். இந்த பியர் ஷாப்ல மில்க் ஷேக் ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு எந்த ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதை வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அதை மில்க்ல ஆட் பண்ணிட்டு அதை மிக்சியில போட்டு நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மில்க் ஷேக் வந்து சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த ஷாப்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல 8 டைப்ல சாஸும் வச்சிருந்தாங்க. நமக்கு எந்த சாஸ் வேணும்னு சொல்றோமோ அந்த சாஸை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல எல்லாமே வேணும்னாலும் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் ரூப்பு இருந்த இடத்துல வாசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அதை பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி கண்கவர் வகையில அது இருந்தது.
இந்த இடத்துல ஒரு அண்ணா வந்து நல்லாவே மியூசிக் போட்டிருந்தாங்க. அது எப்படி இருந்து பார்க்கலாம். இங்கே இந்தியன் டிஷ் இல்லைன்னா சவுத் இந்தியன் டிஷ் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் கிடைக்கல. அதனால் இந்த வெதருக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சோம். அதனால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து நாம் 2026 ஃபுட் ஃபெஸ்டிவலில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.